that follows men. கர்த்தருடைய கிருபை இருக்கு பாருங்க, ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மனிதனை அப்படியே பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வேற ஒரு தலைப்பு இந்த செய்திக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் இந்த தலைப்பு கொடுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா தேவனின் பிடிவாதமும் மனிதனின் பிடிவாதமும். நமக்கு பிடிவாதம் இருக்கா? பிடிவாதம் பிடிக்காதவர்கள் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பிடிவாதம் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது ஸ்டபர்னஸ் அப்படின்னு வந்தது. ஆனா அந்த வார்த்தை நம்ம தேவனுக்கு சொல்லவே முடியாது. அதனால தான் அந்த தலைப்பு என்னால காட்ஸ் ஸ்டபர்னஸ் சொல்ல முடியும். பிடிவாதம் நாம் பிடிக்கிறோம். தேவன் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பிடிவாதமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் இன்று புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய பிடிவாதம் நமக்கு ஒரு பொருள் வேண்டும் என்பதில் இருக்கும். ஆனா தேவனுடைய பிடிவாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இருக்கும். தவறான வழியிலே போகிற மனிதர்களை திருத்துவதற்கு, சரியான பாதையில கொண்டுவதற்கு சில நேரத்தில் நாம் முயற்சி எடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு தவறான வழியிலே போகிறார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? பல ஆண்டுகள் முயற்சி எடுப்போம். சில பேர் ஒரு மாசம் முயற்சி எடுப்பாங்க, சீப்போன்னு விட்டுடுவாங்க, இவன் திருந்த மாட்டான். சில ஆண்டுகள் சில பேர் கண்டினியூ பண்ணுவாங்க, இன்னும் அன்பு அதிகமாக இருந்தால் இன்னும் சில ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பிள்ளைகள் மீது, அந்த பெற்றோர்கள் மீது தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாவது இந்த நபரை என்ன செய்ய வேண்டும்? அந்த தீய காரியத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுப்போம். ஆனால் நம்முடைய பிடிவாதத்திற்கு ஒரு அளவு இருக்கும், அந்த முயற்சிக்கு ஒரு அளவு இருக்கும், ஒரு எல்லை இருக்கும். ஆனால் தேவன் பிடிவாதம் பிடிப்பார் என்று சொன்னால் ஒரு தவறான மனிதனை எப்படியாவது நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வழியிலே அவர் நிச்சயமாக கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதைத்தான் தேவனுடைய பிடிவாதம் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு ஆளுடைய ஒரு நீதிமான் சொல்வதா, இல்லை அவர் ஏமாற்றுக்காரன் என்று சொல்வதா, அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். கடந்த 11 மாதங்கள் கடந்து விட்டது. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் சிறிது பரிசீலனை செய்து பார்ப்பதனால 31ஆம் தேதி பரிசீலனை செய்து பார்ப்போம். யாருக்கு தெரியும்? சபை விட்டு கீழே இறங்கும் போதே தேவனுடைய ராஜ்யம் வந்தா என்ன ஆகும்? மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம், ஆட்ட மேல கண்ணு போச்சுன்னா அபிஷேகம். எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கு தெரியும்? படிக்கட்டில் இறங்கும் போது தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டால் நாம் என்ன ஆகும்? ஒரு இமை பொழுதிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பமா இருக்கு? எல்லாரும் விருப்பமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. சிக்கன் வீட்டுல வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்து மத்தியானம் போயிட்டு சிக்கன் செய்யலாம் சொல்றவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓ, சிக்கன் இல்லையா, மட்டனா? தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நாம் ஆசைப்பட வேண்டும். உலக வாழ்க்கை அது தவறுன்னு நான் சொல்லவில்லை. தேவனுடைய ராஜ்யம் வர தாமதப்பட்டால் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சமையல் செய்து சாப்பிடுவோம். தேவனுடைய வருகை தாமதம் ஆகும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்போம். இயேசு கிறிஸ்து இன்னும் கிருபையாக இன்னும் சில ஆண்டுகள் இந்த உலகத்திற்கும் நமக்கும் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற சொத்துக்கள் மூலமாக, நமக்கு இருக்கிற குடும்பம் மூலமாக, நண்பர்கள் மூலம், அவர்களோடு சேர்ந்து, உறவினர்களோடு சேர்ந்து நல்ல ஃபங்க்ஷனை செய்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் வந்தால் தயாராக இருக்க வேண்டும். அவர் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தயாராக இருக்க வேண்டும். ஆகவே 31ஆம் தேதி அல்ல, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்ய வேண்டியவர்களை சரி செய்து கொள்வது நல்லது. விட வேண்டியவர்களை சிலது விடணும். பிடிவாதம் நல்லதா கெட்டதா? நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல இருக்கும் பயமா இருக்கு. நல்லது சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்லுவோம், கெட்டது சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்லுவோம். என்ன செய்யறது? அந்த பிடிவாதம் அப்படிப்பட்டது. நல்லவைகளுக்காக நாம் பிடிவாதம் பிடிக்கலாம், தீயவைகளுக்காக நாம ரொம்ப பிடிவாதம் பிடிக்க கூடாது. யாராவது சரியில்லை நீ செய்யறது, நீ போற வழி சரியில்லை என்று சொல்லும்போது திருந்த வேண்டும். பிடிவாதம் பிடிப்பதை விட்டுவிட வேண்டும். நம்முடைய ஈகோவை விட வேண்டும். நம்முடைய கோபத்தை விட வேண்டும். பிடிவாதம் நல்ல காரியங்களுக்கு நல்லதுதான். ஏனென்று சொன்னால் தேவன் கூட உங்களை ஆசீர்வதிக்க அவர் பிடிவாதமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த பிதாவை பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன அந்த உவமையை, தன்னுடைய
தன்னுடைய மகன் தன்னுடைய சொத்துக்களில் பாதி எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். போனா போகிறான். இனிமேல் நீ மகன் இல்ல, நான் அப்பா இல்லை, நான் உன்னை தலை முழுகி விட்டேன் என்று சொல்லாமல் இவர் என்ன பண்றாருன்னா பிடிவாதமா வாசற்படியில இருக்கிறார். அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் தேவனுடைய அன்பு. அவர் பிடிவாதமாக இருக்கிறார். இன்றைக்கு டிசம்பர் மாதத்திலே முதல் வாரம், முதல் 2வது ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் 7 நாள் கடந்து விட்டது, 8வது நாள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி பிடிவாதமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! பிடிவாதமாக இருக்கிறார். எப்படியாவது அவரு திருத்தாமல் விடவே முடியாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு மனிதனை பிடித்தார் என்று சொன்னால், தொடர்ந்து வந்தார் என்று சொன்னால், அவன் திருத்தாமல், அவனை ஆசீர்வதிக்காமல் அவர் விடுவதே இல்லை. அதே போல நாமும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நாமும் பிடிவாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய தீய குணங்களை விட வேண்டியவர்களை நாம் விட்டு விட வேண்டும். நாமும் பிடிவாதம். 2 பிடிவாதங்களை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நம்மை பின்தொடரும் கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் பெற முயல்வது நல்லது. நமக்கு பின்னாக, உங்களுக்கு பின்பாக இந்த 11 மாதங்கள் தேவனுடைய கிருபை இருந்தது தெரியுமா? உங்களை தேவனுடைய கிருபை பாதுகாத்து வந்தது. தேவன் உங்கள் வீட்டிலே இருந்தார். அவர் உங்களோடு பேச விரும்பினார். இயேசு உங்களோடு பேச விரும்பினார். நீங்கள் அழும்போது ஆறுதல் சொல்ல விரும்பினார். ஆனால் யாரெல்லாம் ஜெபிப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்கவில்லையோ அவர்களிடத்திலே அவர் பேசாமல் இருந்திருக்க முடியும். ஏனென்று சொன்னால் நீங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று. இந்த மாதத்திலே நாம் ஒரு முடிவு கட்டுவோம் என்னவென்று சொல்லி, தேவன் நம்மோடு பேசும்போது அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அவர் பேசும்போது நாம் கேட்க இடம் கொடுக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும், ஜெபிக்காமல் சபைக்கு வருவது, ஜெபிக்காமல் ஒவ்வொரு நாளை ஆரம்பிப்பது என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழப்பதுதான். நான் இப்படி சொல்ல மாட்டேன், நீங்கள் ஜெபிக்கலன்னா இயேசு கண்ணை குத்திடுவாரு, பண்ண மாட்டேன். நீங்கள் சபைக்கு வரலன்னா உங்களை வாழ்க்கையை அழிச்சிடுவாரு, பண்ண மாட்டாரு. எப்படி விடாரு? தானா அழியுவோம். அதுதான் அவர் சட்டத்தை ஏற்றி வைத்து விட்டார். இயற்கையில ஃபார்முலாலாம் ரைட் பண்ணி எல்லாமே வச்சுட்டாரு. இந்த வழியில போனா ஆசீர்வதிக்கப்படுவார், வேற வழியில போனா நமக்கு தீமை உண்டு. ஆனால் அவர் பண்றார் என்று சொல்லவே சொல்லாதே. அவர் ஆசீர்வதிக்கவே பிடிவாதமா இருக்கார் தவிர நம்மை அழிப்பதற்கு அவர் விரும்புவதே இல்லை. மறுபடியும் நம்மை என்ன செய்வார்? தொடர்ந்து நம்மை காக்கதான் அவர் காரணமாக இருக்கிறார். தேவையில்லாதவைகளுக்கு பிடிவாதம் பிடிக்கிறோம். இன்று ஒன்றுக்காக மாத்திரம் நாம் பிடிவாதம் வைப்போம். அது என்ன தெரியுமா? கர்த்தரின் பிடிவாதம் செய்து கர்த்தரின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். பிடிவாதமாக நாம் என்ன செய்வோம்? கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். I will not let you go unless you bless me. நீங்க என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக விட மாட்டேன். இப்படி சொன்னவர் யார்? யாக்கோபு சொன்னார். இது என்ன? இது என்ன வசனம்? இது நார்மல் வசனமா இல்ல பிடிவாதம் பிடிக்கிற வசனமா? இது பிடிவாதம் பிடிக்கிற வசனம். தேவ தூதனானவர் இறங்கி அவரோடு கூட அவருடைய பெயரை கேட்டு அவரை சரியான வழியில கொண்டு வருகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. மற்ற காரியங்கள் எல்லாமே சொல்லிட்டு அவர் கொள்ளும்போது, நான் உன்னை விட மாட்டேன், நீங்க என்னை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உண்மை விடுவதில்லை என்று அவர் என்ன செய்கிறார் சொன்னா, யாக்கோபு பிடிவாதமாக பிடிக்கிறார். இந்த டிசம்பர் மாதம் 11 மாசம் எதற்காக நீங்க பிடிவாதம் பிடித்தீங்களோ, டிசம்பர் மாதம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்க. இந்த மாதத்திற்குள்ளாக எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்திலே நான் பிடிவாதம் பிடிப்பேன். ஹல்லேலூயா! ஜெபிக்கும் போது நான் பிடிவாதம் பிடிப்பேன். நான் பிடிவாதமாக தேவனுடைய வசனத்தை நான் வாசிப்பேன். ஒருவேளை இந்த 11 மாதங்கள் ஏதோ என்னிடத்தில் இருக்கிற குறைகளினாலே எனக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் வராமல் இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்கிற விதமாக இந்த மாதம் நான் பிடிவாதமாக கர்த்தரை பிடித்துக் கொண்டு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தேவனின் பிடிவாதமான ஆசீர்வாதத்தின் வெளிப்பட்டது. தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை மனிதனின் பிடிவாதத்துக்கு கூட ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நாம் எந்த குறைபாடுகள் உள்ளவர்கள் இருந்தாலும் அவர்கிட்ட
அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாம் பிடிவாதமாக அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கும் போது கர்த்தர் தருகிறார். ஒரு முறை கேட்கிறோம், 2 முறை கேட்கிறோம், 3ஆம் முறை மறந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் எப்பொழுதும் காத்து கொண்டு இருக்கிறார். நம்மை தொடர்ந்து வருகிறார். மனிதனை விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து வந்து அவனை ஆசீர்வதிக்கிற விரும்பிய தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனையோ நான் புத்தகங்களை வாசிக்கிறேன், இந்துக்களுடைய சாமிகளை குறித்து வாசிக்கிறேன், இஸ்லாமை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறேன், இன்னும் கற்றுக்கொள்ளுவேன், நம்முடைய வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், மனிதனுக்காக இறங்கிய ஒரு தெய்வமாக தான் நம்முடைய தெய்வம் காணப்படுகிறார். எந்த தெய்வங்களை என்ன பண்றாங்க, நாம வருகிறார்கள். ஒரு செய்தி ஈஸ்டர்ல இருந்து இடத்துல காத்து கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் மாசம்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து, ஏப்ரல் மாசத்துல ஒரு செய்தி ரெடி பண்ணி ஈஸ்டர் அன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாதத்துல இன்னும் கொடுக்கவே முடியவே இல்லை. ஒவ்வொரு வாரம் நான் முயற்சி எடுக்கிறேன், ஆனால் அதை விரும்பவே முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா அதுல கொஞ்சம் இந்துத்துவ பற்றியும், கொஞ்சம் இஸ்லாம் குறித்து, கொஞ்சம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் குறித்தும் வரும். அது அது கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கும்போது நாம் செய்யலாம். இப்படி எல்லா தெய்வங்களையும் நாம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய தேவனை தான் மனிதனை விட்டு கொடுக்கிறதே இல்லை. அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன பண்றோம், அடிக்கடி முயற்சிகளை விட்டு விடுகிறோம். ஆனால் தம் மேல மாத்திரம் தேவன் என்ன பண்றதில்ல, விட்டு விடுவதே இல்லை. என்னாகும் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதை சொன்னது யார் தெரியுமா? பிலேயாம் சொன்னார். கர்த்தர் சொல்லவில்லை. இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, எதிரிகளால் நியமிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்து விட்டேன், இஸ்ரவேலை என்ன பண்ண முடியல, சபிக்க முடியவில்லை, அவர்களை அழிக்க முடியவில்லை, அவர்களை பாவம் செய்ய விட முடியவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அருமையான தேவஜனமே, அந்த இஸ்ரவேல் என்ற இடத்துல இன்று உங்களுக்கு உங்களுடைய பெயர்களை போட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய பெயரை போற்றி போட்டுக்கொண்டு இங்கு ஒரு 10 முறை சொல்லி பாருங்கள். உங்களுடைய மகளுடைய பெயரை போட்டுக்கொண்டு அதில் எழுதி கொண்டு, என்னுடைய மகளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களுடைய கணவரை பெயரை போடுங்கள், மனைவியுடைய பெயரை போடுங்கள், உங்கள் குடும்பத்தாருடைய பெயரை போட்டு அவர்களை ஆசீர்வதிப்பதே என்னது, கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். யாக்கோபு நம்மை காட்டிலும் நல்லவரா கெட்டவரா? யாக்கோபு நம்மை காட்டிலும் நல்லவர்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் சொல்லுகிறேன்னு பார்த்தீங்களா? என்னைக்காவது உங்க அப்பாவை ஏமாத்திருக்கீங்களா? ஏமாத்தினா சும்மா பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் எடுக்கிறது இல்லை. அவருடைய பலவீனமான நேரம் அது. அவருக்கு கண்ணு தெரியாது. அவருடைய சொத்துக்களை எல்லாம் அண்ணனுக்கு தெரியாம அவர் இடத்துல இருந்து கை நாட்டோ இல்ல கையெழுத்து போட்டு ஏமாத்திருக்கீங்களா? இல்ல. அப்போ நீங்கள் யாக்கோபை விட நல்லவர். அவருடைய உரிமை ஒன்று இருந்தது, யாக்கோபுடைய அவருடைய அண்ணனுடைய ஏசாவுடைய உரிமை. அதை விட பறித்துக் கொண்டார். யாக்கோபு ஒன்று உண்மையை சொல்ல வேண்டால், உங்களை விட யாக்கோபு கெட்டவர் தான், நம்மை விட பெரிய அவர் செய்த தவறுகள் நாம் எதுவும் செய்யவில்லை. ஆனால் சரி, ஒரு மனுஷன் இப்படி தவறு செய்கிறார். ஆனால் தேவன் என்னடா பார்த்தா, அவனை ஆசீர்வதிக்கிற எல்லா இடத்திலையும் அவனோட கூட போகிறார். அதுதான் ஆச்சரியம். யாக்கோபு நமக்கு முக்கியம் இல்லை. அந்த யாக்கோபை ஆசீர்வதிக்க தேவன் பிடிவாதமாக அவன் பின்னாலேயே இருந்தார். நாம இருந்தா எப்போ விட்டுட்டு இருப்போம். ஒரு தப்பு செய்தாலே 100 முறை சொல்லி காட்டுகிறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை விட கெட்டவராக இருந்தாலும் கர்த்தரின் கிருபை பிடிவாதமாக தொடர்ந்து வந்து அவரை மன்னித்து அவரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தது. என்னால் அதுதான் கர்த்தருடைய கிருபை, அவருடைய அன்பு. எனவே நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட குறைகள் செய்த யாக்கோபுக்கே மன்னிப்பு கிடைக்கும் போது கர்த்தர் நம்மை மன்னிப்பாரா இல்லையா? நிச்சயமாக மன்னிப்பார். அவ்வளவு பெரிய பாவம் நான் செய்யவே இல்லை, அவ்வளவு பெரிய பெரிய குற்றங்கள் செய்யவில்லை, சின்ன சின்ன தவறுகள் தான் செய்து கொண்டார். அவரை செய்தது போல சொந்த அண்ணனுக்கு சொத்து வரக்கூடாது, அவருடைய உரிமை இருக்கக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யவில்லை. அவருக்கே மன்னிப்பு இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. நான் வெளியே சொல்ல முடியாத பாவத்தை செய்துவிட்டேன், எப்படி என் வாழ்க்கை உருப்படும் என்று கேட்டீங்கன்னா, தேவன் நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறார். அவர் மீது நம்புங்கள், நிச்சயமாக உங்களுக்கு விடிவு காலம் உண்டு. ஹல்லேலூயா. இது என்னுடைய மனைவிக்கு நான் துரோகம் செய்து விட்டேன், மனம் திரும்புங்கள். இன்று கூட நீங்கள் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அறிக்கையிட்டு அவரிடத்திலே கர்த்தரிடத்திலே நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மன்னிப்பு உண்டு.
முதல்ல நீங்க உங்களை மன்னித்து விடுங்கள், கர்த்தரிடத்திலே மன்னிப்பை கேளுங்கள், நிச்சயமாக அவர் வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். 11 மாதங்களை நாம் தவறுகள் செய்திருந்தாலும் இன்று அறிக்கை செய்து அவைகளை நாம விட்டுவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்கள் மீது பிடிவாதமாக இருக்கிறார். நீங்க எந்த தவறு செய்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் இவன் மனம் திரும்புவான், நிச்சயமாக ஒரு நாள் என்னுடைய மகன் திரும்பி வருவான் என்று சொல்லி அந்த தகப்பன் வெளியே காத்திருப்பது போல நம்முடைய தேவன் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். 11 மாதங்களாகவும் நீங்க நினைக்கிறீங்களா, நான் ரோட்ல போகும்போது நிறைய ஆக்சிடென்ட் வந்திருக்க வேண்டும், இருந்தாலும் என்னுடைய என்னது நான் ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து டிரைவ் பண்ணதுனால காக்கப்பட்டேன் என்று சொல்லி நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ஜாக்கிரதையாக டிரைவ் பண்ணாலும் யாரோ தவறாக வந்து என்ன பண்ணுவாங்க, இடித்திருப்பார்கள். நாம் தவறுகள் செய்கிறவர்களாக இருந்தாலும் என் மகனை ஆசீர்வதிக்க வேண்டும், என் மகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் மனம் திரும்பாமல் இருந்தாலும், சில பாவங்களை அறிக்கையிடாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆபத்திலிருந்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஒரு முறை கரங்களை தட்டுங்கள். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டுங்கள். நமக்கு தெரியல, நாம் நினைக்கிறோம் நான் பாவம் செய்யாத அன்னைக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் நான் பாவம் செய்யும் போது அவர் காக்க மாட்டார் என்று சொல்லி, ஆனால் நாம் பாவம் செய்யும்போது கூட உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னொரு நாள், இன்னொரு முறை என் மனம் திரும்பட்டும். இந்த வருஷம் நான் வந்து இந்த அத்தி மரத்திற்கு என்ன செய்வேன், எருவு போடுகிறேன், தண்ணீர் போடுகிறேன், நல்லா இன்னொரு முறை. ஆனால் அவருடைய காலம், அந்த கிருபை முடிகிற காலம் ஒன்று உண்டு. அது வரைக்கும் வந்து என்ன செய்வார் என்று சொன்னால் நம்மை அவர் வந்து நம்ம பின்னாலே வந்து கொண்டே இருப்பார். ஒரே ஒரு 2 தவறுகள் யாக்கோபு செய்த, நீங்க எப்படி நினைக்க கூடாது. பிரதர் என்ன சொல்றாரு, தப்பு பண்ணாலும் தேவன் ஆசீர்வதிப்பாரா, அப்ப நான் தப்பு செய்து கொண்டே இருக்கிறேன், அதுல கணக்கு. நான் அதை சொல்ல வரவில்லை. யாக்கோபு தப்பு செய்தாலும் என்ன பண்ணாரு, தேவன் ஆசீர்வதிச்சாருன்னு பிரதர் சொல்றாரு இல்லையா. என்ன பண்ணலாம், தவறுகள் செய்யலாம், பாவம் செய்யலாம் என்று நான் சொல்ல வரவில்லை. தேவனுடைய அன்பின் பக்கம் பாருங்க, யாக்கோபின் பக்கம் பார்க்க வேண்டாம். அவருக்கு தெரியும் மக்கள் வந்து இன்னோசென்ட்டா தவறு செய்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போ இங்க இருக்கிற நீங்கள் ஏதாவது நாங்கள் தவறு செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா தான் பாவங்கள் செய்திருப்பீர்கள். அவர்கள் நம்மளை எப்படி பார்க்கிறார் தெரியுமா, கார்னர்ஸ்டோன் விசுவாசிகள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். ஆமீனா இல்லையா? ஆமீன் என்று சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்லை பிரதர், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி நீங்க சொன்னாலும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் உங்களை அப்படிதான் பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால தான் நம்மை அவர் உயிரோடு வச்சிருக்கிறார். என்ன மூமெண்ட் அவருக்கு வருதோ, இவனுக்கு எல்லாம் அறிந்து கூட இவன் செய்கிறான் என்று அவருக்கு அந்த நாம் செய்கிற குறைகள் குற்றங்கள் தெரிந்தே பலமுறை செய்து அவருடைய சமூகத்தில் எட்டும் போதுதான் அன்றைக்கு சோதம் கொமோராவில் அக்னி இறங்கியது போல இறக்கப்படுமே தவிர அதுவரைக்கும் ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவராக பார்க்கிறார். ஆகையினால யாக்கோபு செய்த அந்த 2 சின்ன தவறுகளை நாம் செய்யாமல் இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல கர்த்தரிடத்தில் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு கடந்து போவோம் என்று சொன்னால் இந்த மாதம்லாம் எப்படி இருக்கும், அடுத்த ஆண்டுகளும் எப்படி இருக்கும் சொன்னா உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல வாழ்வது போடுது. நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன தவறு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அது சொல்லுகிற தேவன் வேறு வகையில பேசியதால இந்த நிகழ்ச்சியில் நான் பலமுறை நானே ஒரு 5 பிரசங்கம் பண்ணியிருப்பேன், யாக்கோபு பண்ணியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு வந்து கர்த்தர் வேறு விதமாக சில காரியங்களை சொல்வதனால இதனை நம்ம பார்ப்போம், வாசிப்போம். ஆதியாகமம் 31. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டுப் போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு கொடுத்தான். அப்பொழுது யாக்கோபு, நமக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி, அவருடைய சகோதரன் ஏசா வந்து டயர்டா வராரு. இவர் வந்து அந்த கூழ் அந்த ஒரு பாத்திரத்துல வந்து அந்த காலத்துல இருக்கிற உணவை வந்து தயாரித்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இது கொஞ்சம் கூழ் கொடு என்று சொல்லும் போது யாக்கோபு என்ன சொல்றாரு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு, எனக்கு வந்து வித்துடு அதை என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு. லீகலா யாக்கோபு என்ன பண்றாரு, சட்டத்தின் அடிப்படையிலே லீகலா தப்பு பண்றாரு. ஹல்லேலூயா! ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான்.
இப்பொழுது நீங்க கேட்கலாம், யாக்கோபு கேட்டாரு, ஆனா ஏசா ஏன் கொடுத்தாரு? சேஷ்ட புத்திர பாகம் தெரியுமா? அந்த காலத்துல வீட்டுடைய ஃபர்ஸ்ட் பையனுக்கு தான் வந்து 2 விதமான ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திரனுக்கு. ஒன்று, அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிற தகுதி யாருக்கு வரும்? மூத்த பையனுக்கு தான் வரும். அது ஒரு இருக்கு. இரண்டாவதாக அப்பாவுடைய ஆசீர்வாதங்களிலே, சொத்துக்களிலே வந்து 2 அத்தனை ஆசீர்வாதம் கிடைக்கும். மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் 100% கிடைச்சதுன்னா இவருக்கு 200% கிடைக்கும். ஸோ தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்துக்காக இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு கூழ், ஒரு பாத்திரம் கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் வந்து அண்ணன் விற்கிறாரு, தம்பி வந்து லீகலா வாங்குறாரு. இப்ப நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால், யாக்கோவுக்கு இருந்தது ஆசையா பேராசையா? ஆங்கிலத்தை சொல்லும்போது டிசைர்னு சொல்லுவோம், இல்ல கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுங்க, ஆசையா பேராசையா? சில பேர் சொல்லுவாங்க பேர் 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 ஆசை. ஏன் அப்படின்னு சொன்னா, சேஷ்ட புத்திர பாகம் யாருடைய சொத்து? அண்ணனுடைய சொத்து, இவருடைய சொத்து இல்லை. ஆனால் அது ஆசையா பேராசையா பார்ப்பதற்கு முன்பாக, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிசைர் அண்ட் தென் கிரீட் என்பதற்கு நான் வாசித்த போது நேற்று கிடைக்கும், தேடி பார்க்கும்போது கிடைத்தது. டிசைர் இஸ் வாண்டிங் சம்திங் வித் ஆல் அவர் ஹார்ட். ஆசை என்றால் என்ன? நம்முடைய இருதயத்தில் ஆழத்திலிருந்து இந்த பொருள் எனக்கு வேணும் என்று விரும்புவது. சரியா? இட் இஸ் லைக் எ விஷ். விஷன் கூட ஆசை தான். ஐயோ எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எண்ணுவது தான் என்ன? டிசைர், ஆசை. Greed, whereas greed is a desire gone out of control. Greed என்ன? பேராசை என்ன? ஆசை தான். சின்ன சின்ன ஆசை என்ன ஆகும்? பெருசா மாறி அது என்ன ஆகுது? அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வெளியே போயிடுது. Out of control. Greed is wanting to possess more than one needs or desires. எனக்கு என்ன தகுதியா இருக்கிறதோ அது மேல ஆசைப்படாம, எனக்கு தகுதி இல்லாததுக்கு மேல என்ன பண்றது? ஆசைப்படுவது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேராசைன்னு சொல்லுவோம். இப்போ இது பேராசை இல்ல ஆசைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம முடிவுக்கு வரலாம். யாக்கோபு பட்டது என்ன? பேராசை, தன்னுடைய தகுதிக்கு மேலே இருக்கிறது. ஆனால் நம்முடைய வேத வசனம் இன்னொன்று கூட நமக்கு சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால் இச்சை. இச்சை என்றால் என்ன? ஆசை பார்த்தாச்சு, நமக்கு ஆசை என்றால் என்ன தெரியும், பேராசை என்றால் என்னன்னு தெரியும். இச்சை என்றால் என்ன? தேவை என்றால் என்ன? What is need? What is the desire? What is the greed? What is the lust? Need. Need அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவை. அதாவது இங்கே நம்ம பார்த்தோம்னா பசிக்காக சாப்பிடுறது என்ன? தேவை, நீட். அது யாருமே தவறேன்னு சொல்ல முடியாது. பசிக்காக சாப்பிட்டா அது பேர் என்ன? தேவை. அது எல்லாருக்கும் வேணும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்க கவலைப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இன்னின்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினால தேவை என்பது பசிக்காக சாப்பிடுறது. அடுத்த விட அது கொஞ்சம் மேல போச்சுன்னா ஆசை என்றால் என்ன தெரியுமா? ருசிக்காக சாப்பிடுறது. அந்த ஹோட்டல்ல போனா அந்த பாயா போடுறாங்க பாருங்க, சரி ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து ஒரு முறை போயிட்டு அங்கே போய் சாப்பிடுவோம். அது பேர் என்ன? ஆசை. ஆசை என்னென்ன? ருசிக்காக சாப்பிடுறது. ஸோ அது ரெண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா பேராசை. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சாப்பிடுறது. மற்றவர்கள் பார்க்கறதுன்னா ருசியும் தெரியாது. எல்லாருக்கும் நல்ல பீஸா சாப்பிட்றீங்களே, எப்படி ஸ்டைலா பீஸா சாப்பிடுறது, கோக் சாப்பிடுறது. ஏன்னா அது ருசியும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இருந்தாலும் மற்றவங்களாம் ஃபாலோ பண்றாங்கன்னு சாப்பிடுறது. அதுதான். நான் கடைசியாக இருக்கிறது தான் இச்சை என்பது. மற்றவர்களின் உணவை பிடுங்கி சாப்பிடுவது, மற்றவர்களுடைய சொத்தை பிடுங்கி நாம சாப்பிடுவதுதான் என்ன? இச்சை. வேத வசனத்துல ஒரு வசனம் உண்டு. நம்முடைய ஆசை இச்சைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். டிசைர் and lust. பேராசை எங்க போச்சு? அந்த வேத வசனம் சொல்லுதா இல்லையா? ஆசை இச்சைகளை என்ன பண்ணணும்? சிலுவையில் அறைய வேண்டும். பேராசை அப்போ அடையக்கூடாதா? எப்படி இந்த வசனத்தை புரிந்து கொள்வது? ஆசையிலிருந்து இச்சை வரை இருக்கிறவைகள் அனைத்தையும் சிலுவையில் அறைய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? வெறும் ஆசை இச்சை இல்லை, ஆசையும் சிலுவையில் அறைய வேண்டும், பேராசைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும், இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். இப்ப சொல்லுங்க, யார் அந்த
யாக்கோபுக்கு செய்த காரியம் என்னது? ஆசையா பேராசையா? பேராசை தான். அது ஒரு படி மேல போய் அது லஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லஸ்ட் என்ன தெரியுமா? இச்சை. இச்சைன்னா என்ன? முதல்ல நீடுனா தேவை இருக்கு. ரெண்டாவது என்ன? ஆசை. அது நிறைய ஆசை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்து என்ன கிடைக்கும்? நமக்கு பேராசை வரும். பேராசை வந்து பிறகு அது பேராசையே பேராசை எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதையும் தாண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேல போச்சுன்னா அது இச்சையாக மாறுகிறது. யாக்கோபு செய்த முதலாவது தவறு என்னவென்று சொன்னால், தனக்கு உரிமை இல்லாத தன்னுடைய அண்ணனுடைய சொத்தை இவர் உரிமையோடு அவர் உரிமை கொண்டாடினார். அதன் மீது இவரு ஆசைப்பட்டார். நீங்க நினைக்கலாம், ஒண்ணுல பிரதர், அன்னைக்கு யாக்கோபு சமைச்சிட்டு இருந்தாரு, திடீர்னு அண்ணன் வந்தாரு, பசியா இருக்குன்னு சொன்னாரு, இவருடைய உரிமையை கொடுத்துறியா? நான் கொடுக்குறேன்னு சொன்னார்னா இல்ல, அது ஒரு நாள் ப்ராசஸ் இல்ல. முதல்ல தன்னுடைய யாக்கோபுக்கு தன்னுடைய அண்ணனுடைய அந்த சேஷ்டபுத்திர உரிமை மீது ஆசை இருந்தது. அது சில நாட்கள் பேராசையாக மாறியது. ஒரு நாள் வாய்ப்புக்காக காத்துக்கொண்டே இருந்தார். திடீரென்று வாய்ப்பு கிடைக்கும் போது அது என்ன ஆச்சு அப்படின்னா அது இச்சையாக மாறியது. ஸோ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பேராசை இச்சையாக மாறும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய நிம்மதி கிடைக்கும். நம்முடைய நிம்மதி கெடும். நம்முடைய நிம்மதி கெடும். இன்றைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. டிசம்பர் மாதம் இந்த முதல் வாரத்தில் இருக்கிறோம். உங்களுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற லிஸ்ட் எடுங்க. நீங்க எடுத்துட்டு நீங்க அது நீடா இல்ல டிசைர், அது ஆசையா இருந்ததா இல்ல பேராசையா இருந்ததா இல்ல அது இச்சையா இருந்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீடுன்றது கொஞ்சமா தான் இருக்கும், ஆசை கொஞ்சமா இருக்கும். இது எல்லாமே பேராசையா இச்சையா தான். நம்முடைய நிம்மதி கிடைக்கும். நமக்கு மன உளைச்சல் கிடைக்கும். எப்போ பேராசை வந்தால் நமக்கு மன உளைச்சல் கிடைக்கும். நம்முடைய உறவு முறைகள் எல்லாம் கெட்டுவிடும். நமக்கு நிறைய எதிரிகள் உண்டாகுவார்கள். ஏன் உண்டாகுறாங்கன்னா பேராசை இருந்தால் நமக்கு எதிரிகள் உருவாகுவார்கள். பொய் பகட்டு வாழ்க்கை வாழ வேண்டும். பொய் பகட்டு வாழ்க்கை வாழ வேண்டும். யாரு? பேராசை இருக்கிறவர்கள் எல்லாமே வாழ வேண்டும். ஸோ யாக்கோபு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால தானே அவருக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தது. தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தன்னுடைய தாயை விட்டு அவர் என்ன போய் செய்ய வேண்டியதாக இருந்தது? ஊரை விட்டு எல்லாம் அவர் ஓட வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிற ஒரு 5 பிரச்சனைகளை நீங்கள் லிஸ்ட் போடுங்க. லிஸ்ட் போட்டு இந்த பிரச்சனை எதனால வந்தது, இந்த துக்கம் எதனால வந்தது, இந்த வேதனை எதனால வந்தது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க இருக்கும் தெரியுமா? எல்லாமே எங்க சுற்றி சுற்றி வரும்னா நம்முடைய பேராசையிலே சுற்றி வரும், இல்ல நம்முடைய இச்சையிலே சுற்றி வரும். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்போ நான் ஒரு கார், ஏன் கார் வாங்கியிருக்கிறேன், அதை விட ஒரு ஆடி கார் வாங்கியிருந்தான்னு வச்சுங்க, லோன் தான் கொடுக்குறேன்னு சொன்னான். ஆடி கார் வாங்கியிருந்தா நம்ம என்ன ஆயிக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு பகட்டு வாழ்க்கை. எல்லாரும் அப்பா பிரதர் எல்லாரும் ரோட்ல போறவங்க என்ன இந்த சர்ச்சில் ஆடிக்கார்னா என்ன தெரியுமா? ஒரு 40 லட்சம் 50 லட்சம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கார் இல்ல இன்னும் வெளிநாட்டில் இருக்கிற பென்ஸ் கார் ஏதோ ஒன்று. அந்த ஆடிக்கார் நம்ம சபைக்கு முன்னால இருக்கும்போது திடீர்னு நம்ம சபையில முடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப எனக்கு பெருமையா இருக்கும். என்னவா இருக்கும்? பெருமையா இருப்பா, நம்மளோட கார் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப நம்ம சிங்காரியை யாரும் சீன்றதே இல்லை, வித்துக்குட்டி மாதிரி கிடையாது. சரி இது வேண்டாம், இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆடிக்கார் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அது பெருமையா பேசுவாங்க. நீங்களும் சொல்லிப்பீங்க, எங்க சபையில இருக்கா ஒரு பிரதர் ஒரு ஆடிக்கார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிப்பீங்க. இது என் காதில் விழும்போதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னு சொன்னா ஒவ்வொரு மாசமும் 1 லட்சம் ரூபாய் இஎம்ஐ கட்டும் போது என்னுடைய காத்தெல்லாம் புதுப்படும். அஜீர் பாஷா இல்ல யாரோ நம்ம சபையில இருக்கிறவங்க ஒரு ஏன் கார் வாங்கலாம், இல்ல ஒரு i20யோ 30யோ வாங்கலாம், இல்ல ஒரு 15 லட்சம் கொடுத்து இன்னொரு வாங்கலாம். ஆனா நீங்க ஆடி காரு பென்ஸ் காரு 40-50 லட்சம் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது தேவையாக இல்லை. நான் அம்பாசடர் வாங்கணும்னு வச்சிருந்தேன். அம்பாசடர் என்னது மாருதி 800 செகண்ட் ஹேண்ட்ல வாங்கணும்னு வச்சிருந்தேன். அது தேவை. கர்த்தர் என்ன பண்ணாரு? ரொம்ப சீப்பா இருக்கலையா அவங்க வெக்கமா இல்லைன்னு சொல்லி நம்முடைய பிரதர்ஸ் எல்லாம் போய் ஒவ்வொரு ஷாப்பா காமிச்சு எனக்கு ஆசையா வரச்சு. கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆசை தானா வரல, ஆட்டோமேட்டிக்கா வரல, அது கொண்டு வரப்பட்டது. நல்லா இருந்தது. ஆசைன்னா யார் வேலைன்னு சொல்லுவாங்க. ஆசை நல்லதுதான். எத்தனை நாள் பசிக்காக சாப்பிட்றது, கொஞ்சம் ருசிக்காகவும் சாப்பிட்றது தவறில்லை. ஸோ அது வாங்கணும். ஆனால் நான் ஆடி கார் வாங்கும்போது
அது என்னவா மாறும்டா? பேராசையாக மாறும். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய மகிழ்ச்சிக்கு மெட்டீரியல் உதவும் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய மகிழ்ச்சிக்கு எத்தனை பொருள் நீங்க நிறைய வச்சிருக்கீங்களோ அதுதான் விருப்பம், அதுதான் உதவி செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதை இழக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் நிம்மதியை இழக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை இழக்கிறார்கள். ஸோ ஆடிக்கார் வாங்கின பிரச்சனை எனக்கு இருக்கும் என்று சொன்னால் அது பேராசை. இந்த கடந்த 11 மாதங்களாக நீங்க யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லலாம், பணம் பிரச்சனை இல்லைங்கிறது, எனக்கு உறவுங்கிற பிரச்சனை தான் இருக்கு, அதையும் லிஸ்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பண்ணி நீங்க சோதித்து பாருங்கள். நம்முடைய பேராசையா இருக்கும், இல்ல அவர்களுடைய பேராசையா இருக்கும், எப்படியோ இருக்கும். அண்ணன் தம்பிக்கு சண்டை, சொந்தக்காரங்களுக்கு சண்டை, எல்லாமே சுத்தி வந்தீங்கன்னா எங்க நிற்கும் அப்படின்னு சொன்னா பணத்தாண்டு நிற்கும். எங்க நிற்கும் என்று சொன்னால் ஆசையிலே நிற்கும். ஆசையும் பணத்துல தான் எந்த பிரச்சனைகளும் நிற்கும். இவருக்கு யாக்கோபுக்கு என்ன தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவருடைய அண்ணனுடைய உரிமையை அவன் பங்கு கேட்டான். பங்கு கூட கேட்கல, மொத்தமாவே கேட்டான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உரிமையை எங்கேயுமே விட்டு கொடுக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? உரிமை மீன்ஸ் ரைட்ஸ். நாம் இந்த இந்தியாவில் பிறந்ததுனால இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கிறது தெரியுமா? என்ன உரிமை கொடுத்திருக்கிறது? நாம் எங்கேயும் ஆராதிக்கலாம், நாம் எந்த தெய்வத்தையும் ஆராதிக்கலாம். ஒரு அறையிலே நாம் நம்முடைய தெய்வத்தை ஆராதிக்க உரிமை உண்டு. சோ உரிமையை எப்பவுமே விட்டு கொடுக்காதீங்க. அந்த உரிமையை இந்த யாக்கோபு பறித்துக் கொண்டான். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மெட்டீரியல் வேர்ல்டு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது. மெட்டீரியல் வேர்ல்டு கொடுக்காது. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல பிரதர், லேடிஸ்க்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 கம்மல் இருக்கா இல்லையா? தான் தங்கத்துல ஒரு 4, 3, 2 வச்சிருப்பீங்க. இந்த காதல போடுறது, கையில போடுறதுலாம் இருக்கும். சர்ச்சுக்கு வருவதற்கு முன்பாக பாருங்க எவ்வளவு பாடுபடுவாங்க தெரியுமா? நமக்கு அந்த பாடே இல்லை. ஏன்? எதுவுமே போடுறதே இல்லை. இது போடுறதா, அது போடுறதா, எடுத்து இது போய் மாட்டுவாங்க, கண்ணாடியில போடுவாங்க. முடியல, மறுபடியும் முடியுமா? வீட்டுக்கார சொல்லுவாரு, சர்ச்சுக்கு போறதுக்கு நேரம் அது இன்னும் முடியல, இதுக்கு எவ்வளவு மேட்சுக்கே கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு 10 இருந்தாலும் பிரச்சனை, 2 இருந்தா, 2 கம்மல் இருந்தா, இல்ல கம்மலே வேண்டாம், நார்மலா இருந்தா பிரச்சனையே இருக்கு. மெட்டீரியல் அதிகமாகத்தான் இந்த பிரச்சனைகள் வரும். ஆசை பேராசையாக மாறி இச்சையாக மாறுவது. இச்சையில ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது இச்சை. இந்த தவறை தன்னுடைய அண்ணனிடத்திலிருந்து அவருடைய உரிமையை யாக்கோபு பறித்து கொண்டதால எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தார் தெரியுமா? மோசேயுடைய 10 கட்டளைகளில எத்தனை கட்டளை அவர் மீறினார் சொல்லுங்க பார்க்கலாம். இச்சையாக இருப்பாயாக ஒரு கட்டளை இருக்கா? மற்றவனுடைய கழுதை, மற்றவனுடைய அயலானுடைய மனைவி, அவனுடைய வேலைக்காரி, எந்த பொருளையும் என்ன பண்ணக்கூடாது? நிச்சயிக்க கூடாது. சோ யாக்கோபு 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளையை நிச்சயமாக மீறினார் என்று நாம சொல்ல முடியும். தன்னுடைய அண்ணன், தன்னுடைய தகப்பனை கூட அவர் ஏமாற்றினார். அப்போ இன்னொரு கட்டளை இருக்கிறது. என்ன கட்டளை அது? ஒரு தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையை யாக்கோபு அவருடைய அண்ணன் போல வேஷம் போட்டு போனார் இல்லையா? அங்கேயும் அவர் ஏமாற்றினார். சோ இப்படி அந்த 10 கட்டளைகளிலே 2 கட்டளைகளை குறைந்தபட்சம் யாக்கோபு மீறி இருக்கிறார். அருமையான தேவஜனமே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தேவை இருக்கிறது நல்லது, நமக்கு ஆசையும் இருக்கிறது நல்லது. ஆசை பேராசையாக மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆசை என்னவா மாறக்கூடாது? பேராசையாக மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை பேர் ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னா ஜாக்கிரதையா இருங்க, அதை குறைக்க பாருங்க. அது என்னவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இச்சையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்கு மாறுமோ யாருக்குமே தெரியும். அது என்னைக்கு மாறுமோ யாருக்குமே தெரியும். ஸோ ஆகையினால நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், எப்பவுமே பெண்களை சீண்டாமல்னா உங்களை பத்தி ஜோக் சொல்லாம, வாலிபர்களை சீண்டாமல் நான் சபையை இந்த செய்தியை முடிப்பதில்லை. இப்போ வாலிபர்களாக வரும்போது வாலிபர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு போன் வாங்கி கொடுத்தா, ஸ்மார்ட் போன் 5000 ரூபாய் வாங்கி கொடுத்தா வச்சுக்கோங்க, அது என்ன? அது தேவை. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இப்போ போயிட்டு அந்த நோக்கியா மொபைல் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய பட்டனா இருக்கும். 2005 அதுதான் இருந்தது. அதுதான் நான் வாங்கினேன், அதுதான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். சரியா? ஸோ அந்த நோக்கியா மொபைல் இப்போ யாருமே பிள்ளைகள் வாங்கி கொடுக்கறது இல்லை. ஆகையினால ஒரு 5000 ரூபாய்க்கு உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொன்னா அது என்னது? தேவை. கண்டிப்பா வேணும். இப்போ நீங்க வெளியே போறீங்க, அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், இமெயில் ஃபெசிலிட்டி இருக்கு, ஸ்மார்ட் போன் வேணத்தான் வேண்டும், வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ
எல்லாமே இருக்கிறதுனால அதில் நீங்க பைபிள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமே, வேதத்தை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்ல எவ்வளவு அருமையான செய்திகள் வருகிறது. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் விடுவேன். நான் எனக்கு நிறைய பிளான் இருக்கு. அடுத்த வருஷம் தான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். பிரதர் போதும் பிரதர், நீங்க இம்ப்ளிமெண்ட் பிளான்லயே வந்து போதும், பயங்கரமா பிரச்சனை உருவாகுதுன்னு சொல்லாதீங்க. நல்ல பிளான் தான். என்ன பிளான் அப்படின்னா, நம்ம சபையில நம்ம என்ன செய்யணும், நீங்க ஒரு மணி நேரம் உட்காரவே மாட்டேன்றீங்களே. நம்ம சபையில வந்து நவீன டெக்னாலஜி நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிறதா இல்லை அழிக்கிறதா? என்னது? மொபைல் போன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இவைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய விசுவாச வாழ்க்கைக்கு வரமா இல்லை சாபமான்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரு 3 வாலிப பிள்ளைகள் சாபம் இல்லை அது வரந்தான்னு சொல்ற மாதிரியும், 3 பெரியவங்க இல்ல நியூ டெக்னாலஜி வந்து சபைக்கு இல்லை விசுவாச வாழ்க்கைக்கு கேடுன்னு சொல்லி ஒரு மணி நேரம் பிரசங்கத்தை விட அதிகமாக உங்களுக்கு வந்து சத்தியங்கள் புரியும். அப்ப சொல்லணும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எடுத்து வைப்பாங்க. வாட்ஸ்அப்ல வந்து காலையில் எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் செய்தி வருகிறது, தேவ செய்தி வருகிறது, அதை நான் வாசிக்கிறேன். ஸோ டெக்னாலஜினால எனக்கு என்ன இருக்கு? பயன் இருக்கு. இதுக்கு முன்னால வந்து ஒரு பேக் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பைக்ல வந்து சுமந்துக்கிட்டு டிராவல் பண்ணணும். இப்போ மொபைல் வச்சுட்டு என்ன பண்ணலாம்? அதுல பைபிள் இருக்கு, அதை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாயிண்ட் போடுவார். ஸோ நீங்க ஒரு என்ன பண்ணுவீங்கன்னா, இல்ல அதெல்லாம் தீமை இருக்கு, சபையில கூட சில பேர் இன்னும் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்காங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் இவர் பேசுவாரு, வேத வசனத்தின் அடிப்படையில் தான் பேசணும். இவங்க 5 நிமிஷம் பேசுவாங்க, மறுபடியும் நீங்க 5 நிமிஷம். ஸோ ஒரு 15 நிமிடம் இவர்கள் பேசுவார்கள், 15 நிமிடம் இவர்கள் பேசுவார்கள். அப்புறம் வந்து சென்ட்ரல்ல இருக்கிற அம்பையர் மாதிரி இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க. உங்களுக்கு பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்களா? தமிழ்ல பார்த்துருக்கீங்களா? விஷயம் நச்சுன்னு புரியும். இது செய்யலாம்னா அடுத்த வருஷம் முடிவு பண்ணிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஆராதனை டைம்ல இதற்காகவே ஒரு மணி நேரம் ஒதுக்கினாலும் போதும், நாம் இதை செய்யலாம். அடுத்ததாக இன்னொரு ஒரு தலைப்பு கூட வைக்கலாம். என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய இருதயத்தை கொள்ளையிட்டவர்கள் பிள்ளைகளா இல்லை பெரியவர்களா அப்படின்னு சொல்லி. பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க ஒரு 3 பேர். எப்படி? தாவீது வந்து வாலிபனா இருக்கும் போதே கர்த்தருடைய இருதயத்தை கொள்ளையிட்டார் இல்லையா? நீங்க உடனே வந்து ஆபிரகாம் எடுத்து பேசுவீர்கள். ஆபிரகாம் வந்து தன்னுடைய 75 வயது இருக்கும்போது 100 வயது இருக்கும்போது தேவனுடைய இருதயத்தை அவர் வந்து பிரியமாக இருந்தார். இப்படியாக நிறைய காரியங்கள் நம்ம சபைக்கு செய்யலாம். நீங்களே ஆய்வு செய்யலாம். உங்களுடைய பேச்சு திறமை வளரும். நீங்கள் விசுவாசமா நீங்கள் வேதத்தை ஆய்வு செய்து நீங்க என்ன பண்ணுவீங்க? தேவனுடைய வார்த்தைகளை பேசுவீர்கள். உங்களையும் பேச்சாளர்களாக நம்ம மாற்றலாம். ஆனால் என்ன விஷயம் எனக்கு கஷ்டமா தெரியுதுன்னா, உங்களை கொண்டு வந்து சபையில உட்கார வைக்கிறதே பெரிய கஷ்டம். 1 மணி நேரம் உட்கார்ந்து நிம்மதியா, ஆனால் எனக்கு அதுக்கும் பாயிண்ட் இருக்கு. உட்கார வைக்கலாம். உட்கார வைக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு, பாதம் பால் இருக்கு, சமோசா இருக்கு, வேணும் உணவு. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்று ஏற்படும். அதாவது எல்லாமே சாப்பாடு இல்லாம ஆகாது. கொஞ்சமாவது நாம வந்து செலவு செய்தால் நல்லா இன்னும் சபைகள் வளரும். நல்லா நம்ம வந்து வேற வந்து சினிமா ஆக்டர் கொண்டு வந்து இங்க டான்ஸ் போட வைக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை பேச வைக்கிறது. ஒன்றுனா வேற ஒரு சபையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பாஸ்டரை கொண்டு வந்து அவங்க வந்து சென்டர்ல உட்கார வச்சு 3 பேர் இவங்க 3 பேர் நீங்கள் பேசலாம், வாலிப பிள்ளைகளை பேச வைக்கலாம். ஸோ முன்னேறி கூட நம்ம போகலாம். சரி, நம்ம இதற்கு வருவோம், வாட்ஸ்அப் வருவோம். ஸோ 5000 ரூபாய் வாட்ஸ்அப் மொபைல், 5000 ரூபாய் ஸ்மார்ட் மொபைல் இருந்தா அது வந்து தேவை. ஆனால் 10,000 ரூபாய் மொபைல் வேணும்னு சொல்லி நீங்க பிடிவாக பிடிச்சீங்க நாங்க அப்பா அம்மா கிட்ட, நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஆசை வந்திருக்குன்னா இதுல முதல்ல ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? ஸ்டார் அங்க போட்டிருக்கேன். ஸ்டார் போட்டா என்ன அர்த்தம்? கண்டிஷன் சப்ளை. என்ன கண்டிஷன் சப்ளை? சம்பாதிக்காத வாலிபர்களுக்காக. இல்ல பிரதர், நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா நீ 20,000 ரூபாய் மொபைல் வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனா அப்பன் சொத்துல நீ ஏன் 10,000 ரூபாய் மொபைல் வாங்குற? யாராவது பிடிவாதம் பிடித்தாங்களா பிரதர்? உங்க பிள்ளைகள் யாராவது? அது வந்து ஆசையாக மாறுகிறது. சரி, 20,000 போச்சுன்னா எனக்கு 20,000 மொபைல் வேணும், என் ஃப்ரெண்டுங்களாம் தான் யூஸ் பண்றாங்க, அதுல என்னது 2 கேமரா 3 கேமரா இருக்கு, அதுல வந்து செல்ஃபி ரொம்ப அழகா இருக்கும், முதல்ல நீ அழகா இருக்கியா பாத்துக்க. சரியா? அந்த அழகா இல்லை என்றதுனால தான் செல்ஃபி எடுக்கும்போது ஊன்னு பண்றது. உண்மையா சொல்லுகிறேன். செல்ஃபி போட்டோ வந்து ஒரு 10 அடி தூரத்துல இருந்து எடுத்தா அழகா இருக்கும், நீங்க 2 இடத்துல இருந்து எடுத்தா போண்டா மாதிரி இருக்கும். உண்மை எடுத்து பாருங்களேன். ஆகையால் தான் பூ அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த போண்டா பூத்து கொஞ்சம்
நீங்க என்ன பண்ணாலும் சில மூச்சுக்கு என்ன போல முடிஞ்சீங்க அழகா இருக்காது செல்ஃபி. நான் செல்ஃபி எடுக்காததுக்கு இன்னொரு காரணம் நான் அழகா இருக்க மாட்டேன் என்பதற்காகத்தான். 20,000 மொபைல் நீங்க வாங்கணும்னு உங்க பெற்றோருக்கு ஆசை காமிச்சீங்கன்னா அது என்னவென்று சொன்னால் அது பேராசை. இல்ல பிரதர், எனக்கு 50,000 எனக்கு மொபைல் வேணும், ஐபோன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இச்சை. அது இச்சை. இச்சை அப்படின்னு சொன்னா அதுல இருந்து மீட்டுக் கொள்வது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு. யாராவது இந்த பெற்றோர்கள் 5,000 மொபைல் வாங்கி கொடுத்தாதான் நீங்க ஒரு பிள்ளைகளுக்கு நல்லா கவனிக்கிறீங்க. நீங்க அதுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா சம்பாதிக்காத வாலிபர்களுக்காக நான் சொல்லுகிறேன். நிறைய பேர் சம்பாதிக்கிறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவை எது தெரியுமா? அப்போ 10,000 மாறிவிடும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு இருக்கு. எல்லோருக்கும் 5,000 கிடையாது, எல்லாருக்கும் 10,000 கிடையாது. ஸோ ஆசை எது, இச்சை எது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த யாக்கோபு செய்த தவறை நாம் செய்ய வேண்டாம். இந்த 11 மாதங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆசையா, இல்ல இச்சையா, இல்ல பேராசையா, தேவையா? ஆனால் ஒன்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், உங்கள் தேவைகள் அனைத்தும் கர்த்தருக்குள் நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா. தேவைகள் அனைத்தும் கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன், அதை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லா தேவைகளும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுகிறார். ஆனால் அது ஆசையாக மாறும்போது மட்டும்தான் பிரச்சனையாக மாறுகிறது. சோ இந்த மாதம் வெறும் தேவை அல்லது ஆசைகளை மட்டுமே நான் நிறைவேற்றுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. இந்த டிசம்பர் மாசம் என்னுடைய தேவை அல்லது ஆசைகளை மாத்திரமா நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் பிரதர். ஒரு கர்த்தருக்கு முன்பாக தீர்மானம் எடுங்க. எங்க அப்பா கிட்ட என்ன பண்ண மாட்டேன், நான் பேராசையான எந்த காரியத்தையும் கேட்க மாட்டேன். செலவுக்கோ மற்ற எந்த காரியமும் நாமும் சரி பேராசையான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக நிம்மதி இருக்கும். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அமைதி இருக்கும். ஒரு அமைதி இருக்கும். வீட்டுக்குள்ள போய் பாருங்க, நிறைய வீடுகளை போய் பாருங்க, பொருட்களே இருக்காது. எங்க அலமாரில பார்த்தா பொருட்கள் இருக்காது, எங்க பார்த்தா பொருட்கள் இருக்காது. ஆனா அந்த மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா சில வீடுகளில் பாருங்க, அல்மாரியெல்லாம் நிரம்பிருக்கும், அல்மாரியெல்லாம் நிரம்பிருக்கும், அங்க மகிழ்ச்சி இருக்காது. பொருட்கள் எப்பொழுதும் நிம்மதியை கொடுக்காது. நம்முடைய பெண்களுக்கு இது நிச்சயமாக ஒன்று சொல்லி ஆக வேண்டும். அடுத்த இடத்துக்கு நான் மூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த பொருள் எடுத்தாலும் இது தேவையில்லைம்மா, விசில் போட்டு அப்புறம் பயன்படும், அப்புறம் பயன்படும். இன்றைக்கும் உங்கள் வீட்டில் உங்களுடைய மூத்த பையன், மூத்த மகள் பயன்படுத்திய சின்ன சின்ன ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? எப்போ பயன்படும்? இந்த பொண்ணு பெரியவளாகி அவளுக்கு குழந்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு பயன்படுவது 20 வருஷமா எடுத்து வச்சிருக்கீங்க. தாய்மார்கள் நகை எடுத்து வைக்கிறதுல தப்பு இல்லை, பட்டு சேலை எடுத்து வைக்கிறது இல்லை. அவங்க பயன்படுத்த டயபர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் பயன்படுத்துறது ஏன் அப்படின்னு கேட்டா, வீட்டுக்காரர் சொல்லுவார், தூக்கி விசிறி போடுறது இல்லை, அப்புறம் பயன்படும். இன்னும் எத்தனை வருடங்கள் தாங்குமோ தெரியாது. பழைய பொருட்கள் பிரயோஜனத்தை மாத்திரம் எடுத்து வைங்க. தேவையில்லாத எல்லாம் நீங்கள் தூரமாக போடுங்கள். எவ்வளவுக்கு மெட்டீரியல் உங்களை நீங்கள் சுற்றி 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 வைத்துக் கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு நிம்மதி உங்களை விட்டு தூரமாக போகிறது. எவ்வளவு டெக்னாலஜி நம்ம பக்கத்துல வருகிறதோ அவ்வளவு பிரச்சனை நம்ம தூரம் வருகிறது. இன்னைக்கு மொபைல் குறித்து பேசுறேன் என்றதால மொபைல் அங்க வச்சுட்டே வந்தான். சரியா? சோ ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த மாசம் வெறும் தேவைகளோட நான் வாழ போகிறேன். சிம்பிளா வாழ்ந்து காட்டுங்க. வெக்கத்தை வெட்டி சொல்றேன், எனக்கு 5 ஷர்ட் 5 பேண்ட் தான். வெக்கத்தை வெட்டி சொல்லுகிறேன், வாங்க முடியாததுக்காக அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, I want to live a simple life. 5 ஷர்ட் 5 பேண்ட் தான். இந்த ஷர்ட்டை இப்போதைக்கு நீங்க 10 முறை பார்த்துருப்பீங்க, இன்னொரு ஷர்ட் ஒரு 10 முறை பார்த்துருப்பீங்க. நமக்கு பிரச்சனையே இல்லை. எங்க வீட்டுல நான் சபையில பேசணும்னு சொன்னா ஒரே கேள்வி, 3 மாசம் பேசும்போது என்ன ஷர்ட்டை போட்டீங்க நீங்க? 10 இருந்தா ஏதாவது ஒன்று எடுக்கலாம், 2 3 போடுற மாதிரி இருந்தா ஏதோ ஒன்று போடு, பரவாயில்ல. எனக்கு எதிர்பார்ப்பு இல்லாததுனால பிரச்சனையே இல்லை, நிறைய இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. மெட்டீரியல் அதிகமாக இருந்தா சந்தோஷம் வரும் என்று நினைக்காதீங்க, அது நிச்சயமாக வராது. ஆகிய யாக்கோபு செய்த காரியத்தை செய்ய வேண்டாம். அவன் செய்த முதலாவது தவறு என்ன? அவனுக்கு பேராசை இருந்தது, அவனுக்கு இச்சை இருந்தது. 2வது தவறு என்னன்னு சொன்னா, தவறானவர்களின் அறிவுரை கேட்ட யாக்கோபு. அவர் என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 27:8 ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். யார் சொன்னது இது?
9 மாசம் சுமந்து பெற்ற தாய் சொல்றாங்க, என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய் என்று அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ யாக்கோபு எவ்வளவு, நம்ம யாக்கோபை விட நல்லவர்கள்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா ஒரு தாய் தவறான வழிகளை சொல்லும் போது நமக்கு லீடர்ஸ் யார் இருக்காங்க நம்ம பார்க்க வேண்டும். எல்லாருடைய அறிவுரை கேட்கிறது தவறு. பெத்த தாயாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? நம்ம நீதியான காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகள். நம்ம என்ன சொல்றாங்க, அண்ணனை ஆசீர்வதிக்கும் போது அவன் போயிட்டு அந்த சமையல் பண்ணி கொண்டு வருவதற்கு முன்பாக தம்பிக்கு கொண்டு வந்து அவனுக்கு வேஷம் போட்டு நீ போய் அப்பாவை ஏமாற்று என்று சொல்லுகிறான். சோ யாக்கோபு 10 கட்டளைகளில் தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாங்க என்ற அந்த கட்டளை மீறுவதற்கு யார் காரணமா இருந்தாங்க? தாய காரணமா இருந்தாங்க. தாய், நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, நம்முடைய தலைவர்கள், நம்முடைய பாஸ்டர் இருக்காரு, பிரதர் இந்த வேலை செய்யுங்க செய்யலாம், அந்த வேலை செய்யுங்க செய்யலாம், பாத்ரூம் போய் கிளீன் பண்ணுங்க செய்யலாம். ஏன்னா ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அந்த நபர் போய் அடிச்சுட்டு வாங்க செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இல்ல ஒரு பாஸ்டர் அவர் பேச்சு நம்ம கேட்கலன்னா இயேசு கண்ணை குத்துருவாரு, குத்த மாட்டாரு, நான் எழுதி தரேன். ஏன்னா அவர் தப்பு பண்ண சொல்றாரு. இங்க நின்று நாங்க எதனா தப்பு செய்ய சொன்னா நீங்க செய்யக்கூடாது. உங்களுக்கு எதுக்கு வேதம் இருக்கிறது? இதுல உரசி பார்க்க வேண்டும். நாங்க சொல்றது என்ன, நான் செய்யறது என்ன அப்படின்னு நீங்கள் உரசி பார்க்க வேண்டும். அது தாயாக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்கள் நீதியாக நடக்க சொன்னால் சரி. மனைவியாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், பாஸ்டராக இருந்தாலும், பாசமாக இருந்தாலும், பேதுருவாக இருந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்தாலும், தேவனுடைய வழியிலே நடக்கும்படி நமக்கு சொல்லும் போதுதான் நம்ம கீழ்ப்படிய வேண்டுமே தவிர மற்ற இடத்துல நம்ம செய்யவே கூடாது. அது தவறு. இப்போ அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் நீதிக்காக அவங்க தலை வணங்கினார். நீதிமொழிகள் 27:6 சொல்லப்படுகிறது, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனைகள். உங்களுக்கு யார் அடிகள் அடிக்கிறார்கள் கவனித்து பார்த்தீங்களா? சிநேகிதன் அடிச்சா கூட அது வலிச்சாலும் தாங்கிக் கொண்டிருங்கள். ஏனென்று சொன்னால் அது உண்மையானவைகள், உங்களை வழிநடத்துகிறவை. இங்கிருந்து உங்களுக்கு ஐஸ் வச்சுட்டு நான் பேசிக்கொண்டு உங்களை தவறான வழியில நான் கொண்டு சொல்வேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு முத்தங்களை போல தோன்றும். ஆனால் அது தவறானவை. வேதம் சொல்லுகிறது அப்படி நாம செய்யவே கூடாது. ஓசியா 4:6 சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். சில ஜனங்கள் எப்படி சங்காரமாகிறார்கள்? அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. நமக்கு புரிய மாட்டேங்குது, என்ன நடக்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் கேட்கிறேன், தாயின் தவறான அறிவுரையை கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிந்தார். இப்ப நீங்க பதில் சொல்லுங்க, சரியா தவறா? யாக்கோபு செய்தது தாய் தவறான வழி காமிச்சாலும் போகக்கூடாது. தந்தையை ஏமாற்றினான், சரியா தவறா? தவறு. சகோதரனை ஏமாற்றினான், சரியா தவறா? தவறு. புரிந்து கொள்ளுங்கள், சங்காரம் ஆகாதிருங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஒரே ஒரு உதாரணத்தை கருத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு குழந்தையை எடுத்து, ஒரு ஆண் பிள்ளையை எடுத்து அதை வளர்த்து அவனை படிக்க வச்சு அங்க உயர்ந்த நிலையில் வச்சு அவனை உயர்ந்த நிலைக்கு வைக்கிறேன்னு வச்சு, அந்த குழந்தை எங்கேயும் அனாதையா பிறந்த குழந்தை நான் வளர்த்து பெரியவனாக்கி அவனை சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்துட்டேன். எனக்கு அவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமா, இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டும். திடீர்னு ஒரு ஆபத்து, நான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். அவனுடைய உயிரை கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? காப்பாற்றணும். ஏன்? நம்ம சொல்லுவோம் பாருங்க, என்னுடைய உப்பு சாப்பிட்டான் என்று சொல்லி, உப்பு சாப்பிட்டதுனால என்ன பண்ணலாம்? உயிரை கொடுக்கலாம், ஆனால் ரட்சிப்பை கொடுக்கூடாது. இன்னொரு முறை சொல்லுகிறேன், உங்களுக்கு யாராவது உதவி செய்திருந்தால், உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருந்தால் உங்கள் உயிரை திருப்பி கொடுங்க. தேவனை அவமானப்படுத்தாது. நான் அந்த குழந்தையை வளர்த்தேன் இல்லையா, அவனை பெரிய ஆக்கினா இல்லையா, அவனுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? உயிரை கொடுக்கலாம். ஆனால் ஒரு அநீதி காரியம் நான் செய்ய சொன்னால் அவன் செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாது? இல்லையே, அவன் தான் இந்த உப்பை சாப்பிட்டான, எத்தனை கோடிகள் சாப்பிட்டான். நான் அப்படியே ரோட்ல விட்டு இருந்தாலும் அவன் என்ன ஆயிருப்பான்? என்ன ஆயிருப்பான்? ஒரு சின்ன குழந்தையாகவோ இல்ல ஒரு கெட்டவனாகவோ ஆயிருப்பான். ஆனால் அவனை கொண்டு வந்து காப்பாத்தினேன். காப்பாத்திட்டு இன்னைக்கு நான் சொல்றேன், போயிட்டு ஒரு அநீதி காரியம் செய்யும் என்று சொல்லி அவன் செய்யணுமா செய்யக்கூடாதா என்று சொன்னால், மற்ற மக்கள் எப்படியோ கிறிஸ்துவர்கள் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா! கிறிஸ்துவர்கள் செய்யக்கூடாது.
நீங்க உப்பு சாப்பிடுங்க, சோறு சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த உதவியாக செய்திருக்க வேண்டும். நீதியாக நடக்க சொன்னால் மாத்திரமே நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழக்க வேண்டும். நாளைக்கு போய் இயேசுவிட நம்ம சாக்குக்கு சொல்ல முடியாது. இல்ல இயேசுவை ஏன் நீ இந்த பாவத்தை செய்தார் என்று சொன்னார். இல்ல அவர் எனக்கு உதவி செய்தாரு, அவர் எனக்கு வீடு கட்ட உதவி செய்தாரு, பணம் கொடுத்தாரு, என்னுடைய ரத்தம் கொடுத்து என்னை காப்பாத்தினாரு, ரொம்ப நல்லது, அவருக்காக நீ உயிரை கொடு. நேரான வழியிலிருந்து ஏன் தலை நடக்கிறார்? யாக்கோபு தன்னுடைய தாயை பேச்சை கேட்டார். நான் சொல்றேன், இந்த பையனுக்கு போ, ஒரு குண்டு வச்சுக்கிட்டு ஒரு இடத்தெல்லாம் பாம்பு போட்டு வெடி என்று சொல்லி அவன் செய்வானா? செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவனுக்கும் நாய்க்கும் சம்பந்தமே இல்லை. நாய் நன்றி விசுவாசம் சொல்றேன் தெரியுமா? அது நீதியான நன்றி விசுவாசம் இல்லை. நாம மனிதர்கள். ஒரு திருடம் வளர்க்கிற நாய் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தான்னு சொன்னா ஒரு சின்ன குழந்தைய சாகடிக்குமா சாகடிக்காதா? அந்த நன்றி விசுவாசத்தை மெச்சிக்கொள்வீர்களா நீங்கள்? சொல்லுங்க. மனுஷன் செய்யக்கூடாது. இல்ல பிரதர், நீங்க சொல்றது எல்லாமே புரியுது, ஆனால் என் தாயாச்சே, ஒன்று பண்ணுங்க, காலில் விடுங்க, மன்னிப்பு கேளுங்க. இந்த தவறை என்னால செய்ய முடியாதம்மா, இந்த தவறை என்னால செய்ய முடியாது. நீ எவ்வளவோ உதவி பண்ணீங்க, நீ உயிரை கேட்கிறியா? கொடுத்துறேன். ஆனால் இந்த தீய காரியம் செய்வதற்கு எனக்கு உற்சாகப்படுத்தாதே, வேண்டாம். நீ தானே கொடுத்த, நீ கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு தான் நான் இப்படி வரணும் இல்லையா? என் ரத்தத்தை எடுத்துக்கொள். ஆனால் அநீதியாக நடக்க என்ன வழி காட்டாத என்று சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகலாம். அறிவே ஜனமே, நமக்கு உதவி செய்வதற்காக நம் உயிரை தரலாம், ஆனால் அநீதி காரியங்களை செய்யக்கூடாது. கர்த்தரை விட்டு தூரமாக செல்லும் அறிவுரைகளை கேட்கக்கூடாது. இது நம்மை பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, அநீதி வேண்டாம். கர்த்தர் அதை விரும்புகிறவரே இல்லை. ஆனால் இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு தீய காரியங்களை வைத்திருக்கிற இந்த யாக்கோபை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா தேடி சென்றார். இந்த ரெண்டு தப்பு பண்ணிட்டு யாக்கோபு என்ன பண்றாரு? ஓடி செல்றார். ஓடி ஒரு இடத்துல தூங்கும் போது அந்த இடத்துல அவருக்கு என்ன வருகிறது? வானத்திலிருந்து ஒரு படிக்கட்டு போல வந்து தேவதூதர்கள் வருகிறது போகிறதுமாக இருக்கிறது. அந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்றாரு? ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. என்னை நீங்கள் பத்திரமாக காத்துக்கொண்டு, நான் போகிற வழியில என்னை காத்து, நான் வருகிற வழியில என்னை காத்து, நீங்கள் என்னை ஆசீர்வாதமாக வைத்தால் நான் உங்களுக்கு தசமாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்க ஆதியாகமத்துல எக்ஸாம்லாம் எழுதிருக்கீங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா மனம் திரும்புகிறார். யாரு? இந்த யாக்கோபு திரும்புகிறார். தேவன் அவரை மோல்டு பண்ற வரைக்கும் விடவே இல்லை. மறுபடியும் அவருடைய மாமனார் வீட்டுல போறார், மாமா வீட்டுல போறார். அங்க போய் அங்க 7 ஆண்டுகள் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து, இன்னொரு 7 ஆண்டுகள் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து, அங்க மாமனார் அவரை ஏமாற்றி அவரு அங்க மோல்டு ஆகுறாங்க. மோல்டாகி மறுபடியும் திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது அங்கேயும் மறுபடியும் ஒரு தேவ தூதனானவர் வந்துகிறார். வந்து அவரோட பேசும்போது நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல சொல்லுகிற வார்த்தை தான், நான் போகட்டும் என்று அந்த தேவ தூதனானவர் சொல்லு பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட்டு நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. யாக்கோபை போல ஒருவேளை கடந்த 11 மாதங்களாக ஆசை இச்சைகளோடு நாம அலைகழித்து இருந்தாலும் இன்றைக்கு மன்னிப்பு கேட்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்முடைய தலைவர்கள் நமக்கு லீடு பண்றவங்க நாங்க இருக்கிறோம் பாருங்க, நாங்கள் உங்களுக்கு தவறான வழியில நடத்துவதாக இருந்தால் நீங்கள் வேதத்தை சோதித்து பார்த்து நீங்கள் எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், எதற்கு கீழ்ப்படிக்கூடாது என்று சொல்லி புத்தி உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். எதை இழந்தாலும் ரட்சிப்பு மாத்திரம் இழக்காதீங்க ப்ளீஸ். எதை இழந்தாலும் கர்த்தர் உங்களை குறித்து, கர்த்தர் பிடிவாதமாக யாக்கோபு என்ற ஏமாற்றக்காரனோடு சென்று ஆசீர்வதித்தார். அவன் திருந்தும் வரை காத்திருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்காரு நமக்காக, உங்களுக்காக பின்னால சுத்திட்டு இருக்காரு. ஒருவேளை நீங்க வேதத்தை வாசிக்கினாலும் நாளைக்கு வாசிப்பான், மறுநாள் வாசிப்பான், ஜெபிப்பான் என்று சுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் பின்னாலே அவர் பிடிவாதமாக இருக்கிறார். உங்களுக்கு பிடிவாதம் இருக்கா? ஆண்டவரே, நான் இந்த வருடம் எப்படியோ வாழ்ந்து விட்டேன், இனிமேல் நீதி செய்வேன், மனம் விரும்புவேன், நான் அதன் பிறகு நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபத்தில் பிடிவாதம் பிடியுங்கள், நீதி செய்வதிலே பிடிவாதம் பிடியுங்கள். ஏனென்று சொன்னால் தேவன் பிடிவாதம் நல்ல காரியங்களுக்கு பிடிக்கிறவர்களை பார்த்தால் ரொம்ப மகிழ்ச்சி.
அவர் ஆசீர்வதிக்கவே வந்தார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம். அருமையான தேவஜனமே, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. இந்த 11 மாதங்களை நீங்கள் விட்டு விடுங்கள். நாம முதலாவது மனம் திரும்புவோம். இரண்டாவது அதன் பிறகு தேவனை ஆசீர்வதிக்கும்படி, அவர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவர் பாதத்தை பிடித்து நீங்கள் இதை ஆசீர்வதிக்கிறவரை நான் விடமாட்டேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் ஆத்மாவில் வியர்வை சிந்துங்கள். நிச்சயமாக அவர் கடினமான இருதயம் உள்ளவர் அல்ல. இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த வாரம் வரும்போது பல ஆசீர்வாதமான சாட்சிகளோடு நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் உங்களுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு பாவம் செய்தான், கர்த்தர் அவனை பின்தொடர்ந்தார். அவன் பாவத்துக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு இல்ல, அவனை திருத்தும்படி பின்தொடர்ந்தார். அவனை திருந்தன வரைக்கும் கூடயே இருந்தார். அவர் கூட இருந்து ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த உலகம் எல்லாம் யூதர்கள், அந்த யூத இனத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த யாக்கோபை திருத்தின தேவனுக்கு தான் நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம வணங்குறோம் பாருங்க. இதுதான் விசேஷம், இதுதான் விசேஷம். ஆகையினால வாலிப பிள்ளைகளும் ஆசைக்கும் பேராசைக்கும் இச்சைக்கும் வித்தியாசம் புரிந்து கொண்டு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அது உங்களை குறித்து மகிழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆகையினால இந்த நேரத்தில் நாம மனம் திரும்ப வேண்டும். கடைசியாக அறிக்கையெல்லாம் சொல்லிவிட்ட பிறகு பாஸ்டர் ஜெபிப்பாரு. ஒரு நிமிஷம் நம் மனம் திரும்பி அப்பொழுது ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். 1 மாசம் தான் இருக்கு பிரதர், 11 மாசம் முடிச்சு கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற 1 நொடி போதும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மகிழ்ச்சியாக அவர் 1 நொடி போதும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மனம் திரும்புங்கள், கனிகளை கொடுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.